Please subscribe Sadhguru Sai Creations. ஹேர் ஃபாலை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், டேண்ட்ரஃப் எப்படி கம்ப்ளீட்டாக ஒரு சொல்யூஷனுங்க. இப்போ தாங்க நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 1 ஹவரில் தலையில் கை வச்சு லைட்டாக இப்படி எடுத்தோம்னா பவுடராக வர ஆரம்பிச்சிடும். உங்கள் ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறது எப்படி, என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். தலையில் சின்ன சின்ன கொப்புளங்கள் மாதிரி வருது, ஃப்ளேக்ஸ் வருது அப்படின்னா ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ தலையில் நமக்கு டேண்ட்ரஃப் இருந்தால் அது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிறதுக்கு இது எல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த பவுடரை ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும், ரொம்பவும் ட்ரை ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கூடிய விரைவில் நமக்கு டேண்ட்ரஃப் மறைய ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இருக்குது, இதனால் அதிகமான தலைமுடி உதிர்தல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், தலையில் ஏற்படக்கூடிய டேண்ட்ரஃப். இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை எப்படிங்க சரி செய்யலாம்? இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. ஒரு சிலருக்கு டேண்ட்ரஃப் க்ரானிக்காக இருக்கும், ரொம்ப வருஷமாக இருக்கும். இது கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னா ஃப்ளேக்ஸ் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும், சின்ன சின்ன பக்கு வர மாதிரி தலையில் உருவாக ஆரம்பிச்சிருங்க. அது வரும்போதெல்லாம் அதுலேயே எல்லா ஹேரும் ஒட்டிட்டு வந்துடுற மாதிரி வந்துடுது. தலையில் அங்கங்கே பேச்சஸாக எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது, ரவுண்டாக. சில இடங்களில் மட்டும் அதிகமான தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஃபாலை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், டேண்ட்ரஃப் எப்படி கம்ப்ளீட்டாக ஒரு சொல்யூஷனுங்க. எனக்கு இது தாங்க, இது போட்டால் எனக்கு கம்ப்ளீட்டாக டேண்ட்ரஃப் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கீங்களா? இதை ட்ரை பண்ணுங்கள். இதனோட சேர்த்து உங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். பேசிக்காகவே இந்த டேண்ட்ரஃப் அப்படின்றது ட்ரை ஸ்கேல்ப், ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது நிறைய பேருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இல்லை எக்ஸசிவாக நமக்கு வந்து ஸ்கேல்ப்பில் அதிகமான ஆயில் செக்ரேஷன், நேச்சுரலாகவே ஒரு சிலருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குங்க. ஸோ ஃபேஸில் அதிகமாக வந்து ஆயில் செக்ரேட் ஆகிற மாதிரியே இருக்கும், ஸ்கேல்ப்பில் அதிகமாக இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு டேண்ட்ரஃப் வரும். இல்லைன்னா ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த அலோபேஷியா ஏரேட்டான்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டேண்ட்ரஃப் என்ன பண்ணுதுன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ், இந்த ஹேர் ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் அதிகமாக ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சுட்டு ரூட்டில் இருந்து நமக்கு அந்த சாக்கெட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஹேர் ரூட்டில் இருந்து அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும். இதனால தான் டேண்ட்ரஃப் இருக்கிற நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுது. இப்போ தாங்க நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 1 ஹவரில் தலையில் கை வச்சு லைட்டாக இப்படி எடுத்தோம்னா பவுடராக வர ஆரம்பிச்சிடும். சரி இது வேறு இப்படி இருக்கேன்ட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணும். திரும்ப நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதுவே பெரிய ப்ராப்ளம் ஆகி திரும்பவும் எனக்கு வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக ஆரம்பிச்சிடுது. இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறது எப்படி, என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். ஸோ மெயினாக இதுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் வச்சாலும் எனக்கு வந்து டேண்ட்ரஃப் வருது, ஆயில் இல்லைனாலும் ட்ரையாக இருக்கிற மாதிரி வருது. சில நேரங்களில் சின்ன சின்ன பாயில்ஸ் வருது, ஃபாலிகுலேட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தலையில் சின்ன சின்ன கொப்புளங்கள் மாதிரி வருது, ஃப்ளேக்ஸ் வருது அப்படின்னா இது உங்களுக்கு ஸ்கேல்ப் சொரியாசிஸாக இருக்கலாம். ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறது ஹேர்லைனில், ஸோ ஃபோர்ஹெட்டில், உங்களுக்கு பேக்கில் காதுக்கு பின்னாடி பின் கழுத்து பக்கம் வந்து ஹேர்லைன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அதிகமாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது டேண்ட்ரஃப்னே நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் நாளடைவில் என்ன ஆகும்னா இது அப்புறம் தான் நமக்கு தெரியும், ரொம்ப நாள் கழித்து இது சொரியாசிஸ் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதற்கான ட்ரீட்மெண்ட்டும் என்ன பண்ணலான்றதும் நான் சொல்கிறேன். ஸோ டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. என்ன ஆயிலுங்க நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்த மருத்துவத்தில் வெட்பாலை தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குங்க, அதை வாங்கிட்டு வாங்க. இல்லை அது வீட்டில் கூட நீங்களே ரெடி பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான் அந்த ப்ரிப்ரேஷன். வெட்பாலை மரத்தோட இலைகளை எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சிடணும். ஸோ தேங்காய் எண்ணெயில் போட்டுட்டு சன்லைட்டில் சூரிய ஒளியில் ஒரு 7 நாள் வரைக்கும் வச்சு எடுக்கணும். ஸோ சூரிய ஒளி டைரெக்டாக அந்த எண்ணெயில் படணும். ஸோ அந்த இலைகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள், அந்த எசன்ஸ் எல்லாமே நமக்கு அந்த ஆயிலில் கிடைச்சிரும். ஸோ நல்லா டார்க் பிங்க் கலர், ஒரு கரு ஊதா நிறத்தில் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆயிலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா இது சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே நீங்கள் வெட்பாலை தைலம் அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். ஸோ இந்த தைலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கருஞ்சீரக எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து மிக்ஸ் பண்ணணும்.
ஸோ வெட்பாலை தைலம் இதனோட கருஞ்சீரக தைலம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. எந்த அளவுக்குன்னா, இப்போது வெட்பாலை தைலம் 100 mlனா கருஞ்சீரக எண்ணெய் 50 ml, அதுக்கப்புறம் வேப்ப எண்ணெய் 50 ml எடுத்துக்கணும். ஸோ வேப்ப எண்ணெய் எடுக்கும்போது இது ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ தலையில் நமக்கு டேண்ட்ரஃப் இருந்தால் அது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிறதுக்கு வேப்ப எண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 50 ml வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த 3 ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிடணும். ஒரு 1 hour இல்லை 2 hours இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். இதை நைட்டே வச்சுட்டு தூங்கிட்டு காலையில் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாமா? இந்த வேப்ப எண்ணெய் நல்லா குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடியது. ஸோ நைட் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோல்டு வரவோ இல்லை ஹெட்டேக் வரதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் காலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour இல்லைனா உங்களுக்கு 1/2 hour தான் டைம் இருக்குனாலும் அப்போது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது அரப்பு பொடியை பயன்படுத்துங்க. வெறும் ஷேக்காய் மட்டும் பயன்படுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ அரப்பு பொடி அரைக்கும்போது அரப்பு இலை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதனோட கடுக்காய் சேர்த்துக்கோங்க. பச்சை பயிறு, செம்பருத்தி பூ, அதனுடைய இலை, ஸோ இதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த பவுடரை ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும், ரொம்பவும் ட்ரை ஆகாது. ஸோ இந்த ஆயிலை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே வாங்க. டேண்ட்ரஃப் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் மற்ற நாள், ஸோ ஹேர் வாஷ் இன்றைக்கி பண்ணுறீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணணுன்னா கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ இதனோட கொஞ்சம் டீ ட்ரீ ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கோகனட் ஆயில் 100 mlனா டீ ட்ரீ ஆயில் ஒரு 50 ml மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா நம்ம ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே திரும்பவும் நம்ம வெட்பாலை தைலம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை நம்ம போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கூடிய விரைவில் நமக்கு டேண்ட்ரஃப் மறைய ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இருக்குது, இதனால் அதிகமான தலைமுடி உதிர்தல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு இன்டர்னலாக உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணுங்க. ஸோ உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இதற்கு பேசிக்காகவே சிவனார் வேம்பு பயன்படுத்தி செய்யக்கூடிய தைல வகைகள் இருக்குது. ஸோ அந்த தைலங்கள் சிவனார் வேம்பு குழி தைலம் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனோட முக்கியமாக வெட்பாலை தைலமும் பாலில் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 துளிகள் அளவுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணியும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் மெடிசன் இதில் முக்கியமாக கருஞ்சீரக சூரணம், பரங்கிப்பட்டை சூரணம், இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும்போது தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் நமக்கு மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுட் இன்டேக் எடுக்கும்போது ரொம்ப ஆயிலி ஃபுட் எடுக்கிறது, உப்பு சார்ந்த உணவுகள் எடுக்க தான் உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனையே அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் உப்பு சுவையை குறைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டயட் ஃபாலோ பண்ணிட்டு இந்த 2 ஆயிலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் மறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.